கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ ஒவ்வொரு ராசிலையும் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள், தனித்துவங்கள், ஸோ திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்ற யதார்த்தமான எல்லா விஷயத்தையும் ஒரு கலந்தாய்வாக பார்க்க போகிறோம். மேஷ ராசின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா 12 ராசியில முதல் ராசி மேஷராசி பெண்கள் எல்லா இடத்துலையும் போல்டா இருப்பாங்க. ஸோ எந்த இடத்துலையும் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பேசுகிற ஒரு பெண்ணாக இருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து வளரும் போது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தரோட கண்ட்ரோலில் வளருவாங்க. நிறைய டிசிப்ளினோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் உடம்புல ஸ்கின் அலர்ஜி கொஞ்சம் இருக்கும். சின்ன வயசில் ஒரு பொடுகோ இல்லைனாக்கா ஒரு ஸ்கின் அலர்ஜியை ஃபேஸ் பண்ணுவாங்க. படிப்பு விஷயத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் எடுப்பாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் பிஃபோர் மேரேஜில் இந்த மேஷராசி பெண்கள் சொல்லும் போது ஒரு டிகிரி கம்பல்சரி முடிப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அப்பா செல்லமாக இருப்பாங்க, அதிகப்படியாக அப்படின்னு எடுக்கும்போது அம்மா செல்லமாக இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறதுக்கு யோசிக்காதவங்க. இந்த மேஷம் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அதில் உச்சமாகிற ராசி சூரிய பகவானும், நீச்சமாகிற கிரகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவானும். ஸோ இவங்களுடைய குழந்தையிலேருந்து இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் வைக்கணும், இல்லைன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணும், படித்த படிவுக்கு நல்ல ஒரு செட்டில்டாக உட்காரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எய்மாவே வச்சிருக்கக்கூடியவங்க. ஸோ அதுக்குன்னு தனக்கு கீழே இருக்கவங்கள மதிக்க மாட்டாங்கன்னா எல்லாரையும் சமமாக பார்ப்பாங்க. பட் ஆனால் இவங்க எல்லா இடத்துலையும் ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே இப்போ காதல் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மனசுக்கு பிடிச்சிட்டா ஓகே, பிடிக்காத வரைக்கும் அதிக கண்டிஷன்ஸ், அதிக ரூல்ஸ் போடுவாங்க. எல்லா இதுக்கும் ஓகே ஆயிடுத்து அப்படின்னாக்கா ஒரு அதே போல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். இதுதான் இவங்களுக்கு மெயினான ஒரு இஷ்யூவாகவே இருக்கும். ஏன்னா 8வது ராசியே பார்த்தீங்கன்னாக்கா விருச்சகமாக உட்காந்துருக்கு. ஸோ பீரியட் சார்ந்த விஷயம், உடம்புல ரத்தம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிக கேர் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளோ விஷயங்கள் திருமணத்துக்கு முன்பு. அதே போல் திருமணத்துக்கு பின்பு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா 12 ராசிலையும் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த ராசியில தான் 7ஆம் அதிபதியோட நட்சத்திரமே உள்ளே இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் தன்னுடைய வாழ்க்கை துணை மேலே எதிர்பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட எதிர்பார்ப்பு தூளாக ஆகிடும். எதிர்பார்க்குற விஷயம் எப்படி இருந்தாலும் எல்லா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். இவங்களை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரொமான்ஸ் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும், என்கிட்ட தான் லவ் பேசணும், கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த விஷயங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதிர்பார்ப்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுலலாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் வாழ்க்கை முறை அப்படின்னு யோசித்து அதுபடி பயணிக்கவும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு முன்பு இருக்கிற வாழ்க்கையை விட ஆஃப்டர் மேரேஜ் இருக்கக்கூடிய வாழ்க்கை அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு 40% குறைவாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்னு எடுக்கும்போது பிறக்கக்கூடியதில் அதிகத்தன்மையாக ஆண் வாரிசு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை ரொம்ப கண்டிப்பாக டிசிப்ளினாக வளர்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமிக்கவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு எடுக்கும்போது இளமை பருவம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைவுகள் நிறைய இருக்கும். சில இடங்களில் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு கண்டிஷன்ஸில் வாழ்ந்திருப்பாங்க. திருமணமான நிலையில் எதிர்பார்ப்புகள் குறைவை அதிகம் சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில காம்பினேஷன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகத்தனத்தினால நம்ம வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே குழந்தை வளர்ப்பு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடுத்த எய்மாக பசங்களை ஒரு ஸ்டேஜுக்கு கூட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதிக ஆர்வத்தை எடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த மேஷராசி பெண்கள் குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கடன். இந்த கடன் சார்ந்த விஷயத்துல அதிகமாக மாட்டிக்கொள்றவங்களும் இவங்க தான். திருமணத்துக்கு பின்பு தன்னோட வாழ்க்கை துணை ஏற்பட்ட கடனை இவங்க எடுத்துக்கிட்டு ஒரு ஆண் மாதிரி இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பயணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சொத்து சார்ந்த விஷயத்தில் எப்பவுமே விட்டு கொடுக்காம இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு தரப்பில் ஒரு சொத்து இவங்க கைவிட்டு போகிறதையும் கண்கூடாக பார்ப்பாங்க. அதே போல் திருமணமான பின்பு பார்த்தீங்கன்னாக்கா மாமியார் வர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா மாமியாரே எடுத்துக்கலாமே, அதிக டார்ச்சரை அனுபவிக்கக்கூடியவங்க
அப்படின்றது இந்த மேஷராசி பெண்கள். எல்லா இடத்துலையும் போராட்டத்தை சந்திச்சு தன்னோட சுயக்காலில் நின்று ஜெயிச்சு காட்டணுன்றவங்களும் இந்த மேஷராசி பெண்கள் தான். உடன்பிறப்புகளால், அதாவது திருமணத்துக்கு முன்பு இருந்த உடன்பிறப்புகளோட சப்போர்ட் கூட ஆஃப்டர் மேரேஜ்னு எடுக்கும்போது உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலையோ இல்லைன்னா கைவிட்ட நிலையோ ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சொந்த தொழில்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால சொந்த தொழில் சொல்லக்கூடிய இடத்துல இவங்க கொஞ்சம் கடின போராட்டம், ஏன்னா சனியோட வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடின போராட்டத்துக்கு பின்பு தான் நான் தொழில் ஆரம்பித்தேங்க, 2-3 லாஸை பார்த்துட்டேன், இப்போ தான் ரொம்ப ஒரு அனுபவத்தோடு நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு எடுக்கும்போது தான் கொஞ்சம் வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். இவங்களுடைய தனாதிபதியே 6ஆம் இடத்துல நீச்சமாகறதுனால வர வருமானங்கள் கமிட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். கடன், இல்லை வீட்டில் மருத்துவ செலவு, இல்லைனாக்கா மாமியார்கிட்ட கொடுக்க வேண்டிய விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நிலையாக கையெழுத்திடுறது, எந்த ஒரு டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான விஷயங்களாக இருக்கட்டும், சும்மா ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன், அது போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பயணங்கள் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க உயர்கல்வி சார்ந்து நாடு விட்டு நாடு போகிறதோ இல்லைன்னா ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஆஃப்டர் மேரேஜ்னு எடுக்கும்போது வெளிநாட்டு பயணங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லலாம், ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது இர்ரெகுலர் பீரியட் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம்பத்திய நிலை அப்படின்னு எடுக்கும்போதும் எதிர்பார்ப்புகள் ரொம்ப குறைவை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளுடைய வளர்ப்பை இன்னும் கொஞ்சம் அதிக கவனமாக எடுத்துக்கும் போது இன்னும் ஏன்னா நல்ல கல்வி கொடுக்கணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரப்பூர்வமாக இருக்கணும், நல்ல குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அடிகள், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இது அனைத்தும் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி பெண்களுடைய குணாதிசயங்கள். அப்படி எடுக்கும்போது சரி ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முருகர் வழிபாடையோ இல்லை பழமையான சிவன் வழிபாடுகளையோ எடுத்துக்கும் போது, ஏன்னா மேஷராசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சிவனை கண்டிப்பாக கும்பிட்றவங்களாக தான் இருப்பீங்க. குலதெய்வமே ஆண் தெய்வமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ குலதெய்வத்தையும் இந்த சிவனையும் அதிக வழிபாடுகள் செய்யும் போது சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நம்ம இது வரைக்கும் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். இல்லை தனிப்பட்ட முறையில் என்னோட ஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்க, நான் மேஷராசி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.